சினிமாவை விட இப்போ சின்ன திரையில் வரக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போ சன் டிவியில் ஒளிபரப்பாகி மிகப்பெரிய அளவில் ஃபேவரட்டான ஒரு சீரியலாக பார்க்கப்படுறது சிங்கப்பெண்ணே. இதில் நடிச்சிருக்கக்கூடிய ஆனந்தி கேரக்டரில் இருக்கிறவங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்களுடைய இயற்பெயர் மனிஷ் மகேஷ். இவங்களுக்கு ஒரு நிக்நேமும் இருக்கான். என்னது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கண்மணி. இவங்க பிறந்தது 29 மார்ச் 2001. 23 வயதாகுது. சின்ன வயதில் எடுத்த ஃபோட்டோ தான் இது. அதற்கப்புறம் இவங்க படிச்சிருக்கக்கூடிய படிப்புன்னு பார்க்கும் பொழுது பிபிஏ ஏர்லைன் மற்றும் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய அருவக்குளமில் தான் இவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய அம்மா புகைப்படம் இது வந்து அவங்களுடைய தங்கைகள். இவங்க முதல்ல அறிமுகமான மலையாள சீரியல் எது அப்படின்னா பாடாத பைங்கிளி. தமிழில் இவங்களுக்கு முதல் சீரியலே சிங்கப்பெண்ணே தான். ஒரு நாளைக்கு இவங்க வாங்கக்கூடிய சம்பளம் 12,000 ரூபாய். இவங்களுக்கு பிடித்த தமிழ் நடிகர்னா விஜய் அவர்கள், பிடித்த நடிகைனா சாய் பல்லவி. சின்னத்திரையில் இவங்களுக்கு பிடித்த நடிகை அப்படின்னா எதிர்நீச்சல் ஜனனி தான். அடுத்ததாக சின்னத்திரை நடிகர்கள் யார் யாரெல்லாம் பிடிக்குன்னா அமலஜித் மற்றும் தர்ஷத் கவுடா தான். பிறகு இவங்களுக்கு பிடித்த உணவுன்னு பார்க்கும் பொழுது சிக்கன், அதற்கப்புறமாக குழம்பு, சாதம்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுலா அப்படின்னு போகணுன்னா கேரளாவிலே அவங்களுக்கு பிடித்த இடம் கொன்னி. இவங்களுக்கு பிடித்த கிரிக்கெட் பிளேயர் MS தோனி அவர்களா. அடுத்ததாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஹாபி எது அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பகர்ணன் மாதிரி தூங்குறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு இவங்களே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களுடைய நடிப்பு மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு அழகாக நடித்து வந்துட்டுருக்காங்க. யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி வராங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபேன் உருவாகியிருக்காங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. இவங்களுடைய காலேஜ் படிக்கும்போது எடுத்த புகைப்படம் தான் இது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிங்கப்பெண்ணே ஆனந்தி அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.